வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. என்ன லோகிஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கன்டினியூ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? வைத்தானே நான் இருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எப்படி ஃப்ரண்ட் வியூ ஸ்டார்ட் பண்ணுறது பேசிக் எல்லாமே அதிலே நம்ம சொல்லிட்டோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரொஃபைலில் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இப்போ சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். இதுக்கு வந்து சைடில் ஒரு பார்ட்ஸை டிவைட் பண்ணணும். இதில் ஒரு கண்ணிலேருந்து இன்னொரு கண்ணோட அளவு வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதிலேருந்து இதை நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு இப்போ ரெஃபரன்ஸ்க்கு பேசிக்காக ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த இமேஜ் யாருங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவில் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. என்ன லோகிஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கன்டினியூ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? வைத்தானே நான் இருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எப்படி ஃப்ரண்ட் வியூ ஸ்டார்ட் பண்ணுறது பேசிக் எல்லாமே அதிலே நம்ம சொல்லிட்டோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரொஃபைலில் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இப்போ சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். இதுக்கு வந்து சைடில் ஒரு பார்ட்ஸை டிவைட் பண்ணணும். இதில் ஒரு கண்ணிலேருந்து இன்னொரு கண்ணோட அளவு வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதிலேருந்து இதை நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு இப்போ ரெஃபரன்ஸ்க்கு பேசிக்காக ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த இமேஜ் யாருங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவில் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்க்கலாம்.